ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான ஆற்காடு திருச்சபையுடைய இறை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் இறை நாமத்தில் அன்போடு வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உபவாச நாட்களிலே காலை தியானத்திற்கு என்று தெரிந்துவிட திருமறை பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஏறியிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. அன்புக்குரியவர்களே, கடவுளாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. கடவுள் அன்புள்ளவராய் இருக்கின்றார். ஆனாலும் தம்முடைய ஜனம் கடவுளுடைய வார்த்தையை மீறுகிற பொழுது அவர் கோபமுடைய ஆண்டவராய் காணப்படுகின்றார். திருமறையில கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். கிருபை என்கிற இந்த வார்த்தை திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீதும் அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கிருபை என்பதற்கு அருள் அல்லது இரக்கம் என்பது பொருளாய் அங்கிருக்கிறது. கடவுளோடு இருக்கிற உறவை, அன்பை இழந்தவர்களுக்கு கடவுள் காட்டுகின்ற தயவு என்று கூட நாம் சொல்லலாம். கடவுளோடு நாம் ஒவ்வொரு நாளும் உறவு கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு நாம் ஐக்கியப்பட அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசுகின்றார். திருமலையின் கடவுள் மனிதரை தேடி வந்தவராய் காணப்படுகின்றார். ஆகவே கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியால் நாம் இம்மட்டும் சுகத்தோடு, பலனோடு, சீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கடவுளுடைய கிருபைகளை எண்ணி, அவருடைய அற்புதமான அதிசயமான வழிநடத்துதலை எண்ணி கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வறுமையும் நோவும் இன்றி சுகத்தோடும் பலனோடும் சீரோடும் நாம் வாழ்வது கடவுளுடைய கிருபையாக கொண்டிருக்கிறது. நம்முடைய தகுதி அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஆற்றல் அல்ல. கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஈவு, இவைகள் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகின்றார். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையில உடைய கிருபையால் நீர் எங்களை திருப்தியாகும் என்று சொல்லி. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. கடவுளுடைய கிருபை என்பது பெரியது. அதனால் நீர் என்னை தேற்றுவீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் இந்த உலகத்திலே வாழுவோம் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை பலப்படுத்தும், உடைய கிருபையினாலே நீர் என்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்கிற வேதவசனத்தின் அடிப்படையில நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு செபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த தவ காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல நாம் உபவாசத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். உபவாசத்தை ஜெபிக்கிற பொழுது மெய்யாகவே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நம்முடைய வாழ்வின் தேவைகளை நமக்கு தந்து வருவார். அது மட்டுமல்ல,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று திருமதி சொல்லுகிறது. கடவுளுடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே வாழவும் பணி செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய விசுவாச வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய சமாதானமும் நம்முடைய வாழ்விலே அவசியமாய் காணப்படுகிறது. நாம் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, அன்பிலே வளர்ந்து பெறும்படியாய் அது நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசித்து அதிலே உறுதியாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சிறப்பாய் இந்த புதிய நாளில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்துல நாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் நம்முடைய விசுவாச வாழ்வில அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தவும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் காணப்படவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே கர்த்தாவே, நீர் என்னை ஆட்கொள்ளும், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களை நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்து வழிநடத்துவாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையாய் என்னை நேசிக்கிற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, அன்பு நிறைந்த ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை நிகழ்வுகள், பணிகள், பயணங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை, உடைய வழிநடத்துதல், உடைய ஆளுகை தங்கியிருக்க விதமாக சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்வின் தேவையை தந்து நாங்கள் மக்களாய் நினைத்திருக்கோம். விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, அன்பிலே வளர்ந்து பெருகவும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதை அநேக மக்களோடு பகிர்ந்தளிக்கும் நீ உதவி செய்வீராக. இம்மட்டும் வழிநடத்தின ஆண்டவர், இனிமேலும் நீர்களை கரப்பிடித்து வழிநடத்துவா நாங்கள் செவிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் எங்களோடு தங்கியிருக்க விதமாக நாங்கள் செவிக்கிறோம். ஆளுநர் திருச்சபைக்காக, திருச்சபையின் பேராயம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். திருச்சபை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய பாதையை வளர்ந்து பெருகவும் திருச்சபையின் இறை மக்கள் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் நீ உதவி செய்கிறார். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தாயின் தந்தையுமாகிய கடவுளின் அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தூய ஆவியாரின் திருவுளம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.